இன்றைய சிந்தனை. ஜோதிட ரீதியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பல நன்மைகள் அமைகின்றன, எதிர்பாராத சிக்கல்கள் அமைகின்றன, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அமைகின்றன. இதையெல்லாம் ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு அமைந்து விடுகின்றது. பொதுவாகவே இந்த ஜாதக அமைப்பு என்பது முற்றுமுழுதாக ஒருவருடைய ஜாதகம் அவருக்கு சிரமங்களையே கொடுக்கக்கூடியதாக இருக்கவே இருக்காது. ஜாதகம் என்பது அவருடைய கால எல்லையிலே, அதாவது ஒரு 3 கால எல்லைகள் இருக்கின்றது. அவருடைய பிறப்பிலே இருந்து ஒரு 15 வயது வரையான காலகட்டம் அவருடைய கல்வி சார்ந்த காலகட்டங்கள். அதிலே அவருக்கு ஒரு விதமான சிறப்பும் கொடுக்கலாம், மந்தனைகளும் கொடுக்கலாம். அடுத்த காலகட்டம் 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளான காலகட்டம். இந்த காலகட்டம் நல்ல உயர்வுகளுக்கு இடத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே ஒருவருடைய வாழ்க்கையிலே அவருடைய எதையும் தெரிந்து அறிந்து செய்யக்கூடிய பக்குவமான வயதாகிய 16 வயதிலே ஒருவருக்கு சரிபிழைகளை அறிந்து செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஓரளவுக்கு வந்துவிடும். அப்படி வருகின்ற பொழுது அந்த காலகட்டம், அதாவது 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ளான காலகட்டத்திலே பல நிலைகளிலே இந்த ஜோதிடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது ஜோதிடம் அமைகின்ற தன்மைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, அந்த ஜோதிட ரீதியாக 3 நிலைகளிலே இந்த சிறப்புகளை கொடுக்கும். அதே போன்று பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதி யார், அந்த கிரகம் எது, அந்த கிரகத்தினுடைய அனுகூலத்தின் மூலமாக வெற்றிகளை பெறுவார். அல்லது அவருடைய பிறந்த ராசி, அந்த ராசிக்குரிய அதிபதி கிரகம் நல்ல சிறப்பை கொடுத்துவிடும். அல்லது அவருடைய லக்கினம், ஜனன லக்கினத்துக்குரிய அந்த அதிபதி கிரகம் மேன்மையை கொடுத்துவிடும். இப்படியாக ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை சிறப்பை மேன்மையை அதீதமாக கொடுத்துவிடும். இது இயல்பான ஒரு நடைமுறை ஜாதகத்திலே. இந்த இயல்பு நிலை என்பது எங்களுக்கு மிகவும் சிறப்பையும் மேன்மையையும் நன்மையையும் கொடுக்கின்றதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அதை சிந்தித்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய தன்மைகளை கொண்டு வரலாம். ஜாதகத்தை பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகத்தின் மூலமாக இவற்றை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப ஜோதிடர் இருப்பார், அவரிடம் காட்கின்ற பொழுது ஏதோ அந்த காலகட்டத்தை அவர் குறிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே அனுகூலம், அதிர்ஷ்டம், நன்மைகள் அமைகின்றது என்று முற்பகுதியிலே அமையலாம், நடுப்பகுதியிலே அமையலாம், பிற்பகுதியிலே அமையலாம். ஆனால் ஏதோ ஒரு பகுதி அவரை நல்ல உயரத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய வழிமுறைகளை கொடுக்கும். அதை சரியாக பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போவதும் எங்களுடைய கவலையீனமாக அமைந்து விடுகின்றது. அப்படி அமைகின்ற பொழுது நாங்கள் ஜாதகத்தை குறை சூழவோ அல்லது குற்றம் சூழவோ முடியாது. முயற்சி என்பது மிக முக்கியமானது. எந்த காலகட்டத்தில் எங்களுக்கு அது அமைகின்றதை தெரிந்து கொண்டு அதற்குரிய முயற்சிகளை சரியாக செய்தால் அந்த வெற்றிகள் எங்களை சூழ்ந்து கொள்ளும். அது சொல்வார்களே, காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் என்று. அப்படியான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் சரியாக கொண்டிருந்தோமானால் அது எங்களுக்கு மிக அனுகூலமாக, மிக நன்மையாக அமைந்துவிடும், நல்ல மேன்மைகளையும் கொடுத்துவிடும். இதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் எங்களுக்கு வழிகாட்டியாக சிறந்த மேன்மையை தருவதாக அமைகின்றது. அதை சரியான முறையிலே நாங்கள் வகைப்படுத்தி கொண்டோமானால் அது எப்பொழுதுமே எங்களுக்கு மேன்மையை, வெற்றியை கொடுத்துவிடும்.